நம்மளுக்கு தெரியல. இப்போ உறுதியா ஆப்போசிட் கூட்டணி பத்தி மட்டும் தான் பேசுறீங்க இவ்வளவு நேரம். ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். நீங்க 9 வருடமா கூட்டணியில இருக்குன்னு சொல்றீங்க. ரொம்ப வலிமையான கூட்டணின்னு சொல்றீங்க. எங்கள மாரி கூட்டணி இந்தியால மட்டும் இல்ல, இந்த உலகத்திலேயே இல்லன்னு சொல்றீங்க. ஆனா தமிழகத்துல தேர்தல் பரப்புரையில முதல் கூட்டத்தை நடத்திய கூட்டணி யாருன்னு கேட்டீங்கன்னா, அது வரலாற்றிலே எழுதி வச்சுக்கலாம். எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி தான். தேர்தலுக்கு நாங்க ஏற்கனவே வேலையை ஆரம்பிச்சு முதல் கூட்டத்தையும் போட்டு அனைத்து தலைவர்களையும் வைத்து மக்களை சந்திக்க போயிட்டோம். இப்பதான் நீங்க கூட்டணிக்குள்ள யார் இருக்காங்க, இல்லை யாருக்கு எவ்வளவு பிரச்சனை அப்படின்ற பிரச்சனையை நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, இன்னும் இவர்களுக்கு பயம் என்னவென்றால், நேத்து மேடையில் இவ்வளவு கட்சிகள் இருந்தாங்க, இன்னும் வெளியில் இருக்கக்கூடிய தேமுதிக, புதிய தமிழகம் உள்ளிட்ட பல கட்சிகள், ஓபிஎஸ் போன்றவர்கள் இந்த கூட்டணியில் வந்துட்டாங்கன்னா ஒரேடியா நம்மளுக்கு ஒரு வழியுமே இல்லையே, காலி ஆயிடுமேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவங்களாம் வந்துட்டாங்களே தேமுதிக வந்துட்டாங்களா, நாளைக்கு தேமுதிக வந்ததுக்கப்புறம் இவங்க வந்துட்டாங்களே புதிய தமிழகம் வருவாங்களா, இப்படின்னு ஒன்னொன்னும் எங்களை பார்த்து பயந்து பயந்து பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் அங்கே பார்க்குறோமே தவிர, இறுதியா ஒரே ஒரு கருத்து தான். நாங்க வந்து திமுக தான் 200 இடத்துல ஜெயிக்கும், கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த திரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் திமுகவினரும் நேற்று ஒரே ஒரு கூட்டம் தான். அந்த கூட்டத்தினால் அவர்கள் கண்களில் பயம் தெரிகிறது. மே மாதம் ஆட்சியும் மாறும், இவர்கள் எதிர்க்கட்சியாக கூட உட்காராத ஒரு மிகப்பெரிய சவுக்கடியை மக்கள் கொடுப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம். ஓகே, கேள்வி உள்ள போல உங்க காதுல கூட்டணி ஆட்சியா அதிமுக ஆட்சியான்னு இன்னும் அப்படியே வரீங்க, கேள்விக்கு பதில் சொல்லாம. மக்கள் புரிஞ்சுப்பாங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, சிரிக்கிறாங்க.